சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு செய்த இபிஎஸ் நிருபர்கள் சந்திப்பில் கூறும்போது, சட்டசபையில் பிரதான எதிர்க்கட்சிகளுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். பிரதான எதிர்க்கட்சி பேச அனுமதி கொடுக்காமல் மற்றொரு கட்சி உறுப்பினரை பேச சபாநாயகர் அழைக்கிறார். நேரமில்லா நேரத்தில் எதிர்க்கட்சி ஒரு பிரச்சனையை எழுப்பினால் அதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் மரபு. துரைமுருகன் சொன்ன பிறகு சபாநாயகர் பேச அனுமதி தருவது ஒருதலை பட்சமானது. சபாநாயகர் ஒருதலை பட்சமாக செயல்பட்டு வருகிறார். எதிர்க்கட்சிகளை விமர்சனம் செய்வதுதான் முதல்வரின் வேலை. அவருக்கு மக்களின் பிரச்சனையை பேச நேரமில்லை. எதிர்க்கட்சியாக இருந்தபோது, நாட்டின் பிரதமர் வந்தபோது கருப்பு பலூன் விட்டீர்கள். ஆளும் கட்சியாக வந்த பிறகு அதே பிரதமருக்கு வெண்குடை பிடித்தீர்கள். வெண்குடை வேந்தன் முதல்வர், வெள்ளை கொடி பிடித்த வேந்தன். திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் எந்த காலத்திலும் வளராது. காலப்போக்கில் கூட்டணி கட்சிகள் காற்றோடு காற்றாக கரைந்து போகும். அங்கம் வகிக்கும் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் உஷாராக இருங்கள் என்று இபிஎஸ் கூறினார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றமா, புதிய தலைவர் நியமிக்கப்படுவாரா என்ற கேள்விகள் தான் கடந்த 2 வாரங்களாக தமிழக அரசியலில் கொடிகட்டி பறந்து வருகிறது. இதற்கு காரணம் பாஜகவின் அகில இந்திய ஆளுமைகளான அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் ஆகியோரை அதிமுக விவிஐபிக்களும் பாஜக தலைவர் ரேஸில் இருப்பவர்களும் டெல்லிக்கு சென்று சந்திப்பதும், தமிழக அரசியலை கவனிப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள நிர்மலா அடிக்கடி சென்னைக்கு வந்து ஆலோசனை நடத்துவதும் தான். இப்படிப்பட்ட சூழலில் பாம்பனில் ரயில்வே புதிய பாலத்தை திறந்து வைப்பதற்காக ராமேஸ்வரம் வந்த பிரதமர் மோடியின் நிகழ்வின் மேடையில் தமிழக சட்டமன்ற பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு இடமளிக்கப்பட்டிருந்தது. அண்ணாமலைக்கு மேடையில் இடமில்லை. அதே சமயம் திடீரென்று யாரிடமும் சொல்லாமல் மங்களூர் சென்றுள்ள அண்ணாமலை தனது நண்பரின் கெஸ்ட் ஹவுஸில் தங்கியுள்ளாராம் என்கிறது அவருக்கு நெருக்கமான தரப்பு. தமிழக பாஜகவில் அடுத்தது என்ன நிகழப்போகுது என்பது தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது. மும்பையில் இந்தியா குளோபல் மாநாடு நடைபெற்றது. பிரபல தொழிலதிபர்கள், உலக தலைவர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி, டிஜிட்டல் மாற்றம் மற்றும் உலகளாவிய செல்வாக்கு பற்றி விவாதிக்கின்றனர். இந்த மாநாட்டில் மகாராஷ்டிரா முதலமைச்சர் பட்னவிஸ் கலந்து கொண்டார். அப்போது அவர் பேசும்போது, பிரதமர் நரேந்திர மோடிக்கு அடுத்து யார் என்று பற்றி யோசிக்க இது சரியான நேரமில்லை. ஏனென்றால் 2029 மோடி மீண்டும் பிரதமர் ஆவார். நமது கலாச்சாரத்தில் தந்தை உயிருடன் இருக்கும்போது வாரிசுரிமை பற்றி பேசுவது பொருத்தமற்றது. பிரதமர் மோடியின் தலைமையில் இந்தியா ஒரு வலுவான பொருளாதாரம் மற்றும் உலகளாவிய செல்வாக்கை கொண்டுள்ளது. எனவே அவர் நீண்ட காலம் ஆட்சி செய்வார் என்று கூறினார். திமுக அமைச்சரவையில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக நேரு இருந்து வருகிறார். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக அமைச்சர் நேரு, அவரது சகோதரர்கள், சகோதரி மற்றும் மகன் வீடு, அலுவலகம் என 15க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். நேருவின் சகோதரர்கள் மற்றும் அவரது மகன் பங்குதாரர்களாக உள்ள டிவிஎச் குழுமம் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டு வருகிறது. காற்றாலை மின் உற்பத்தியிலும் நேருவின் குடும்பத்தினர் ஈடுபட்டுள்ளனர். இந்நிறுவனங்களின் முக்கிய நிர்வாகிகளாக நேருவின் மகன் அருண், சகோதரர்கள் ரவிச்சந்திரன், மணிவண்ணன் ஆகியோர் உள்ளனர். இவர்களது நிறுவனங்களில் மேற்கொள்ளப்பட்ட பணம் வரவு செலவு தொடர்பான விவகாரங்களில் பல்வேறு முறைகேடுகள் இருப்பதை அமலாக்கத்துறை கண்டறிந்துள்ளது. நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட சோதனை முடிவில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சரின் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனை நேற்று அழைத்துச் சென்றுள்ளனர். தங்களிடமுள்ள ஆவணங்கள், விசாரணையில் கண்டறியப்பட்ட தகவல்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் ரவிச்சந்திரனிடம் நேரடி விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அமலாக்கத்துறைக்கு எதிராக சென்னை ஹைகோர்ட்டில் தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், கே. ராஜசேகர் அடங்கிய புதிய அமர்வு விசாரித்தது. இந்த வழக்கை சென்னை ஹைகோர்ட்டில் இருந்து வேறு மாநிலத்திற்கு மாற்றக்கோரி தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனிடையில் ஹைகோர்ட்டில் நேற்று மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது டாஸ்மாக் வழக்கில் நீதிமன்றத்தை இழிவுபடுத்துவதா என சென்னை ஹைகோர்ட் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு மாநில அரசின் உரிமைக்காக ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தோம், அதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து ஹைகோர்ட் நீதிபதிகள் கூறியதாவது, வழக்கு விசாரணைக்கு வந்தபோதே உச்சநீதிமன்றத்திற்கு செல்வதாக கூறியிருந்தால் விசாரணைக்கு பட்டியலிட்டிருக்க மாட்டோம். குறைந்தபட்சம் நீதிமன்றத்திற்காவது நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும். பொது நலனுக்காக மனு தாக்கலா, சில டாஸ்மாக் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக மனு தாக்கலா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்வது குறித்து திமுக அரசு நாடகம் நடத்தி வருகிறது. இது தொடர்பாக மாநில அரசு கூட்டும் அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிப்போம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கூறியுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வை மத்திய அரசு தான் ரத்து செய்ய முடியும், மாநில அரசு அல்ல. அந்த உரிமை மாநில அரசுக்கே இல்லை என்பதை ஸ்டாலினே ஒத்துக்கொண்டுள்ளார். 2021 ஸ்டாலின் மாடல் திமுக அரசு பொறுப்பேற்றது முதலே தமிழகத்தில் ஏதேனும் பிரச்சனை என்றால் உடனடியாக குழு அமைப்பது, அறிக்கை விடுவது, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது, சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றுவது என்பது செய்த தவறுகளை மக்களிடம் மறக்கச் செய்யும் நாடகமாக
காரணமாக உள்ளது. நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்வதாக பொய்யான வாக்குறுதி அளித்து மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றியதற்கு முதலமைச்சர் ஸ்டாலினும் அவரது மகன் உதயநிதியும் தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்கும் காலம் விரைவில் வரும் என்று இபிஎஸ் அறிக்கையில் கூறியுள்ளார். சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த மாதம் சோதனை நடத்தினர். இதன்பின் கொள்முதல், விற்பனை போன்றவற்றின் வாயிலாக 1000 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடந்ததாக அமலாக்கத்துறை சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டது. இது தொடர்பாக சென்னை ஹைகோர்ட்டில் விசாரணை நடந்து வந்தது. இதற்கிடையே டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்து வேறு மாநிலத்திற்கு மாற்றக் கோரி தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது டாஸ்மாக் வழக்கு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட மறுப்பு தெரிவித்து விட்டது. டாஸ்மாக் விவகாரத்தில் உயர்நீதிமன்றமே முடிவு செய்யட்டும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். இதையடுத்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை தமிழக அரசு திரும்ப பெற்றது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.